உங்க குழந்தைங்களுக்கு டச்சிங் சென்சரி, அதாவது தொடுதல்ல சென்சரி ப்ராப்ளம் இருக்கா? நான் சொல்ற ஆக்டிவிட்டியை ஃபாலோ பண்ணுங்க, சென்சரி ப்ராப்ளம் ரெடியூஸ் ஆகும். ஃபர்ஸ்ட் ஆக்டிவிட்டி சாஃப்ட் டச் ஆக்டிவிட்டி. குழந்தைங்களுக்கு சாஃப்டான திங்ஸ்லாம் ஃபர்ஸ்ட் தொட்டு பழகணும். அப்பதான் சில குழந்தைங்கலாம் சாஃப்ட் டச் வேண்டாம் அப்படின்னு அவாய்ட் பண்ணுவாங்க. ஸோ தலையிலேருந்து கால் வரைக்கும் நீங்கள் சாஃப்ட் டச்லாம் கொடுக்கலாம். இந்த மாதிரி பொருளும் யூஸ் பண்ணலாம். இல்லை மயில் இறகு, இந்த மாதிரி சாஃப்டா ஸ்பாஞ்சு, இது எல்லாமே குழந்தைங்களுக்கு பாடி ஃபுல்லாவே கொடுக்கலாம். ஹார்ட் டச் ஆக்டிவிட்டி, இது எல்லாமே பாத்தீங்கன்னா இந்த குத்துற மாதிரி இருக்கிறது, சொரசொரப்பு மாதிரி இருக்கிற பொருள் எல்லாமே வச்சு நீங்க கொடுக்கலாம். இப்ப நாங்க கொடுக்கறது வந்து துணி துவைக்கிற பிரஷ் வச்சு கொடுத்துட்டு இருக்கோம். இதை நீங்க தேங்காய் நாறு, பீர்க்கங்காய் நாறு இதெல்லாமே வச்சு நீங்க பிராக்டிஸ் பண்ணலாம். குழந்தைங்களுக்கு இதுமே தலையிலேருந்து கால் வரைக்கும் பாடி ஃபுல்லா இந்த ஹார்ட் டச் ஃபீலிங்கை நீங்க கொடுக்கலாம். அடுத்தது தேர்ட் ஆக்டிவிட்டி மணல்ல டச் பண்ற ஆக்டிவிட்டி. இது எல்லாமே சொரசொரப்பா இருக்கிறத ஃபீல் கொடுக்கும். இதை நீங்க 2 கையில அப்புறம் உடம்பு ஃபுல்லா மணல அப்ளை பண்றது. இந்த மணலை பாத்தீங்கன்னா ஈர மணலாவும் நீங்க கொடுக்கலாம், வர மணலாவும் கொடுக்கலாம். உடம்பு ஃபுல்லாவே குழந்தைங்களுக்கு நீங்க பூசி விட்டு சொரசொரப்பா இருக்கு அப்படிங்கிற ஃபீலை நீங்க கொடுக்கலாம். நெக்ஸ்ட் இது ஜல்லிக்கல் வச்சு கொடுக்கறது. இது எல்லாமே ரொம்ப ஹார்ட் டைப்ல இருக்கிற ஃபீல்ஸ் எல்லாம் கொடுக்கும். மேக்சிமம் தார் ரோட்ல இந்த மாதிரி ஜல்லிக்கல்ல நடக்க வைக்கிறது வந்து சென்சரி இன்னுமே குறைக்கும். ஏன்னா ரோட்ல நடக்க மாட்டேன், செப்பல் போட்டு நடக்க மாட்டேன் அப்படிங்கிற அவாய்ட் பண்ற குழந்தைங்களுக்கு இந்த ப்ராக்டிஸ் எல்லாம் கொடுக்கலாம். ஸோ இந்த எல்லா ஆக்டிவிட்டியுமே இந்த சொரசொரப்பு, இந்த ஹார்டா இருக்கிறது எல்லாமே கீழே போட்டு குழந்தைங்களை பாதத்துல நடக்க வச்சுமே இதை ப்ராக்டிஸ் பண்ணலாம். 5th ஆக்டிவிட்டி, இதுதான் மெயின் ஆக்டிவிட்டி. குழந்தைங்க பாத்தீங்கன்னா சாப்பாடு குழம்புலாம் தொட மாட்டாங்க. ஸோ அதனால இந்த பிசுப்புக்கு இந்த வழவழப்பா இருக்கிற பொருள் எல்லாமே நம்ம கொடுத்து டச் பண்ண வச்சாவே இந்த ஆக்டிவிட்டி எல்லாமே ப்ராக்டிஸ் பண்ணா குழந்தைங்க சாப்பாடு இது எல்லாமே தொடுவாங்க. அதனால இந்த வாழைப்பழம், முட்டை இதெல்லாமே நல்லாவே டச் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணலாம். இந்த ஆக்டிவிட்டிஸ் எல்லாமே குழந்தைங்களுக்கு தொடுற சென்சரி ப்ராப்ளம் இருக்கிறத எல்லாத்தையுமே இந்த ஆக்டிவிட்டி ரெடியூஸ் பண்ணி தரும். ஸோ எல்லா சாஃப்ட் ஹார்ட் டச்சஸ் எல்லாமே கொடுத்து ப்ராக்டிஸ் பண்ணுங்க. கண்டிப்பா சென்சரி ப்ராப்ளம் ரெடியூஸ் ஆகும்.